அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம நெல் வயல்களில் இப்போ குறுவை பட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு மே 15 அல்லது ஜூன் 1 நம்ம நெல் விட போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து 2 மாதம் முன்னாடி, அதாவது 10 நாள், இப்போ ஜூன் 1 வைங்களேன், அதுலேருந்து 10 நாள் மே 20, அந்த மே 20லேருந்து 2 மாதம் அப்படின்னா ஏப்ரல் 20, மார்ச் 20, அந்த மாதங்களில் நம்ம வளர்க்க வேண்டிய, நம்ம நிலத்தில் சத்துக்களுக்காக வளர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விவசாயம் எது அப்படின்னா பசுந்தாள் உரம் அல்லது பலதானிய விதைப்பு. இந்த பசுந்தாள் உரம்ங்கிறது சணப்பு, தக்கைப்பூண்டு, அவுரி, கொளிஞ்சி, இந்த 4ல் ஏதாவது ஒன்று ஏக்கருக்கு 20 கிலோ நிலத்தில் தூவி கிடைக்கக்கூடிய ஈரத்தில் மழையை பொறுத்து அதை போட்டு வளர்த்து, அதுக்கு தரைவழி தண்ணி கொடுக்க போதுமான தண்ணி இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 100 லிட்டர் தண்ணியில் இந்த மீன் அமிலம் அல்லது எருக்கு கரைசல் அல்லது பஞ்சகாவியா அல்லது வேஸ்ட் டீகம்போசர், இது மாதிரியான கம்மியான விலை உள்ள திரவங்களை அதில் போட்டுக்கிட்டு அடிக்கடி தெளித்து அதை வளர்த்து, வளர்கிற அளவுக்கு வரட்டும்னு வளர்த்து, அதுக்கப்புறம் அதை மடக்கி உழுது 55வது நாள் 60வது நாள் வாக்கில் மடக்கி உழுதுட்டு அடுத்த 10 நாள் நிலத்தை சும்மா வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளைச்சல் போடுறது மிகவும் சிறந்தது. இதனால் என்ன நடக்கும்? இப்போ உதாரணத்துக்குங்க 80 ரூபா அப்படின்னு வச்சாலும் 1500 ரூபா விதையோட விலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உழவு போட்டு இதை போடுறீங்க அப்படின்னாலுமே ஒரு 3000 ரூபா செலவு வருதுன்னா இந்த 3000 ரூபா செலவை அது கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இன்னும் சொல்லப்போனால் விளைச்சலை பொறுத்தளவு உங்களுக்கு கூடுதல் கிடைக்குங்க. அதுதான் இதோட அடிப்படை. இந்த மாதிரி ஒரு பொருளை போட்டு வளர்த்து மண்ணை வளப்படுத்தி அதுக்கப்புறம் நெல் போடணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம். இதை செஞ்சாலே மிகவும் நல்லதுங்க. ஒன்று, ஒரு சில நேரம் பலதானியம் போடலாம். பலதானியம் அப்படிங்கிறது நியாயத்துக்கு சொல்லப்போனால் பசுந்தாள் உரம், வாசனை பொருள்கள், அதே மாதிரி வாசனை பொருள்களோட விதைகள், அப்புறம் பயறு வகைகள், சிறுதானியத்தோட விதை, அப்புறம் தானியத்தோட விதை, இதெல்லாம் ஒரு 20 வகையான பொருளை அரை கிலோ எடுத்து அல்லது 1/4 கிலோ அல்லது 1 கிலோ அப்படிங்கிற அளவில் எடுத்து நம்ம ஒரு 20 கிலோ அளவுக்கு தேர்த்தி அதை வளர்த்து அதை பெருக வச்சு அதுக்கப்புறம் மடக்கி உழுகிறது தான் பலதானிய விதைப்பு. இப்போ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் ரொம்ப சிரமப்படக்கூட வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மார்க்கெட்டு சந்தை நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே சந்தையில் போனீங்கன்னா நிறைய தானியங்கள் வச்சுருப்பாங்க. எது விலை குறைவாக இருக்கோ அந்த தானியங்கள்லாம் வாங்குங்க. அதை ஒரு 20 கிலோவுக்கு தேர்த்துங்க. அதை நிலத்தில் போடுங்க. விதை நேர்த்தி பண்ணி போடுங்க. மழை பெஞ்சப்போ முளைக்க வைக்கிற மாதிரி போட்டு முளைக்க வைங்க. அதுக்கப்புறம் அதை மடக்கி உழுதிங்கன்னா 60வது நாளில் அல்லது 55வது நாளில் மடக்கி உழுதிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் விட்டு ஒரு விவசாயம் பண்ணால் கூடுதலான மணிச்சத்து, சாம்பல் சத்து, தழைச்சத்தோடு சேர்ந்த ஒரு மண் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம பக்கத்தில் நடக்கிற சந்தைகளெல்லாம் இதுக்கு தான் பயன்படுத்தணும். முக்கியமாக கொத்தமல்லி விதைகள், அது மாதிரி எது விலை கம்மியாக இருக்குதோ அதில் ஓரளவுக்கு முளைக்கக்கூடிய வகையிலான தரம் உள்ள விதைகள், இந்த மொச்சை விதை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எது விலை கம்மியாக இருக்கோ அதை வாங்கி நம்ம நிலத்தில் போட்டுக்கிறது பொதுவாக நல்லது. அந்த மாதிரி பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயமான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ தென்னந்தோப்பு மாதிரி தோப்புகளோ அல்லது வேறு பயிர்களோ வச்சுருக்கிறப்ப இதுங்களை வளர்த்து அதோட விதைகள் எடுத்து கையில் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சணப்பு, தக்கைப்பூண்டு 105 நாள் தக்கைப்பூண்டுனா, சணப்புனா 150 நாள் வளர்த்து அந்த விதைகளை உளுந்து விதை மாதிரி எடுத்து கையில் தட்டி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த விவசாயத்துக்கு நம்மளே பயன்படுத்தலாம். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.